சொல்லுங்க அர்ஷிகா. ஃபர்ஸ்ட் இது வந்து நான் சோஃபியா பேக். என்னோட பேக்குள்ள புக்கும் பொருளும் நிறைய நிறைய இருக்கும். உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். பேக் 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 பேக். எங்க பள்ளிக்கூடத்துல அது பேர் டோமஸ் தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன், செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் ரேங்க் எடுத்தேன், தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல சத்தியமா சூரியன் இல்ல நிலாவை தான் அப்படி வெஞ்சிருக்கு. கொஞ்சம் டீடைல்ஸ் மேம் ஸ்பீடா எழுதி போட்ட ஒரே காரணத்தினால தான் ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி கிறுக்கிருக்காப்ல. ஒன்றும் இல்லை, மேமோட மிஸ்டேக். அப்புறமேட்டு மெயினாக அது வாங்கினதே எங்கள் கிளாஸில் வச்சுருந்தாங்க. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால இது வாங்கியிருக்கேன். கடைசி நாள்ல உட்காந்து எழுதுற கிட்ஸ் வீட்டில் இருந்தா கிட்ஸ் கிடையாது, பிசாஸ் குட்டிங்க இருந்துச்சுன்னா ஒரு எரிமலை ஒன்று இருக்கு. இது என்னோட வீடு யாருக்குமே காமிச்சல, என் அப்பா அம்மாக்கே காமிச்சது, ஏன்னா இவங்களே பார்த்தது இல்லை அதை. வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு யார் சந்திச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷிகா சந்திச்சிருக்கோம். ஹர்ஷிகா வந்து பேக் டூர் போடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால் அவங்க பேக்கில் வந்து என்னென்ன இருக்குது, அவங்க அந்த நோட் புக்கில் என்னென்ன அவங்க திறமைகள்லாம் வெளிப்படுத்திருக்காங்க, எத்தனை மார்க் எடுத்திருக்காங்க, அவங்க ஸ்கூலுக்கு என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லா திங்ஸுமே உங்களுக்கு காட்ட போகிறாங்க. கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சொல்லுங்கள் ஹர்ஷிகா. ஃபர்ஸ்ட் இது வந்து நான் சோஃபியா பேக். என்னோட பேக்குள்ள புக்கும் பொருளும் நிறைய நிறைய இருக்கும். உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். பேக் 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 பேக். இது வந்துட்டு எங்கள் அப்பா எனக்கு வாங்கிட்டு வந்து தெரிஞ்சு சர்ப்ரைஸாக. அதுக்கப்புறமேட்டு இதில் வந்துட்டு ஃபஸ்ட் ஜிப்பில் வந்துட்டு என்னென்ன வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோட ஜிப்பில் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு சும்மா கிராஃப்ட் மாதிரி பண்ணேன். இதில் வந்துட்டு இந்த ஆர்ட் வந்துட்டு நான் ஸ்கூல்லேயே கட் பண்ணது. சிஸ்டர் இல்லை, ஹார்ட் பாருங்க. எதில் கட் பண்ணீங்க இந்த ஹார்ட்டை? இந்த ஆர்ட் வந்துட்டு நான் ஸ்டீல் ஸ்கேல் வந்து ஷார்ட் சைஸ் வச்சுருந்தேன், அதுலேயே நான் வரைஞ்சி கட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஸ்கெட்ச் வச்சு தீட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் வந்துட்டு இந்த இது கட் பண்ணுறது, இந்த ப்ளூ கலர் இதெல்லாம் எழுதுறது வீட்டில் இதுதான் பண்ணேன். இதை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பாக்கெட் வச்சுருக்காங்க. இந்த நீ கிட்ட வரக்கூடாது, நான் வந்துக்கிறேன், நீ வரவே தேவையில்ல, கேமராமேன் அங்கேயே நீ இங்கே பாருங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாக்கெட் வச்சுருக்காங்க, அது தேவையான திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு ரெட்டுனா எங்கள் இதில் வந்துட்டு ஐ லவ் மை அம்மா ஏப்ரல் 20 அப்படின்னு போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் வந்துட்டு என்னோட பர்த்டே ஐ லவ் மீ அப்படின்னு போட்டு இது பண்ணியிருக்கேன். அப்புறம் என் தங்கச்சியோடது இப்படி போட்டிருக்கேன். அதுக்கு தான் இந்த பேக்கெட் வச்சுருக்கேன். இந்த பாக்கெட் காட்டுங்க, வச்சலாம் பாக்கெட்டில். இப்போ எங்கள் அப்பாவோட ஜான்வரி மந்த், எங்கள் அப்பாவோடனா அந்த ஜான்வரி முடிஞ்சு ஏப்ரல் வரைக்கும் அங்கேயே அதே தான் இருக்கும். அதேமாரி ஒன்று. அதுக்கப்புறமேட்டு 2 கம் பாட்டில் வந்துட்டு நான் வச்சுருக்கேன். இது என்ன போட்டிருக்குன்னு புரியல. டாமஸ் டாம்ஸோடைய ஃபர்ஸ்ட் வந்துட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி நாங்கள் படிக்கக்குள்ள எங்கள் பள்ளிக்கூடத்தில் அது பேர் டோமஸ் தான் சொல்லுவோம். ஓகேவா? நாங்கள் வந்துட்டு டோம்ஸ் தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் கேம்லினோடது ஒரு ஒயிட் க்ளூ, ரெண்டுமே வந்துட்டு நான் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது. இது ரெண்டும் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க தெரிஞ்சுக்கலாம் ஹர்ஷிகா? கம் எதுக்காக உங்கள் பள்ளிக்கூடத்தில்? அதாவது சயின்ஸ் பீரியடில் உட்காந்து ஏதாச்சும் ஒட்டிகிட்டு இருப்போம், ட்ராயிங் பீரியடில் ஓட்டுவோம், இன்டர்வெல்ல ஓட்டுவோம், எதுக்கு எடுத்தாலும் ஏதாச்சும் ஒட்டிக்கிட்டே இருப்போம். பள்ளிக்கூடம் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு இல்லை, ஒட்டுறதுக்காக போகிறாங்க. இல்லை படிப்பேன். ஃபர்ஸ்ட் ரேங்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன், செகண்ட் ஸ்டாண்டர்டில் செகண்ட் ரேங்க் எடுத்தேன், தேர்ட் ஸ்டாண்டர்டில் தேர்ட் ரேங்க் எடுத்தேன். ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன். ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் ஃபோர்த்து, ஃபிஃப்த்தில் ஃபிஃப்த்து, 10th வந்து 10th ரேங்க் போயிடுவாங்க. அப்படிங்களா? அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் தேர்ட் ரேங்க் பேட்ச் எடுத்து தேர்ட் ரேங்க், அப்புறம் ஃபோர்த்துனா ஃபர்ஸ்ட் ரேங்க், அதுக்கப்புறமேட்டு ஃபிஃப்த்துக்கு செகண்ட் ரேங்க். ஆனால் இப்போ அப்படி சொல்கிறேன், ஆனால் நிஜமாலுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு பேசிட்டு இருந்தா. இதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபோட்டோ அது மாதிரி, ஆனால் வந்துட்டு இது புக் மார்க்குன்னு பண்ண போட்டிட்டு இது வந்துட்டு ஒரு இது மாதிரி இங்கே வந்துட்டு இது பூனை, அதுதான் இந்த லட்சணத்தில் வரைஞ்சிருக்கேன். இது வந்துட்டு காட்டுங்க பாருங்க, சூரியன், கடல், வானம், மரம் எல்லாமே ஒரே இடத்துல வந்து ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டாப்ல. சத்தியமா சூரியன் இல்ல நிலாவை தான் அப்படி வெஞ்சிருக்கு, கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து. ஆனா அது கடல் இல்ல, நைட் சீனரி. எந்த ஊரோட நிலா மஞ்சள் கலர்லாம் இருக்கு? இல்ல அந்த எஃபெக்ட் லேசா இருக்கிறதா நான் அந்த கோலத்துல வரைஞ்சிருக்கேன். ஓகே ரைட்.
அதுக்கப்புறமேட்டு என்னோட ஸ்கெட்சு இது அந்த ஸ்கெட்சோட கலர் தொலைஞ்சனால நான் இதே மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா என்னோட க்ரையான்ஸ் டப்பா இதில் வந்துட்டு என்னோட யூனிகார்ன் இதில் வந்துட்டு க்ரையான்ஸ் எல்லாம் உடச்சி போட்டு வச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அளவு கடந்த ஓவியம் வரைஞ்சு பார்த்தீங்கன்னா இவங்களோட உழைப்பு வந்து இதில் தெரியும். எத்தனை ஓவியம் வரைஞ்சிருந்தா இங்கே பாருங்க, இதை தீத்தி எவ்வளோ வந்து அப்போ எத்தனை ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க, எத்தனை காகிதத்தை பறக்க விட்டுருப்பாங்கிறத இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்கெட்சில் இருக்கிற இந்த எல்லோவில் நான் வந்துட்டு பிளாக் மேலே அடிக்கல, இருந்தாலும் உள்ளே போய் பிளாக் கலர் ஆகிருக்கு பார்த்துக்கலாம். பிகினர்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது. எல்லோ கலர் லைட் கலரில் வந்து பிளாக் கலர் டார்க் கலர் யூஸ் பண்ணால் அது வந்து இதில் ஒட்டிக்கும், அப்புறம் எல்லோ வந்து வராது. அதான் வச்சுக்கா. இல்லை எல்லோ வரும், ஆனால் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அது பிளாக் கலரில் ஆயிடுச்சு. பிளாக் கலர் ஆகிடும் அடிச்சு ஆனாலும் இது இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறமேட்டு இது வந்துட்டு நான் டைரி, இது வந்துட்டு இதுக்குள்ளே நான் எப்படி எழுதியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு பேஜ் நான் காமிக்க விரும்பலை. எங்கள் மிஸ் பார்த்தோன்னா எனக்கு கண்ணத்தோட போனேன். இவங்க தான் ஃபஸ்ட்டு எங்கள் ஸ்கூல் வந்துட்டு ஆரம்பிச்சது. அது மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் இருக்கு, அதெல்லாம் நான் காமிக்கல. இதோ நான் எழுதியிருக்கேன். இத்தனை பக்கத்தை விட்டு இங்கேயே காமிக்கிறாங்கன்னா எடுத்துருக்கீங்க. ஏன்னா அதெல்லாம் நல்லா இதெல்லாம் வந்துட்டு டெஸ்ட் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறனால இதை காமிக்கிறீங்களா? இல்லை சும்மா அப்படி நடுவில் காமிக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறமேட்டு எங்கள் ஸ்கூலில் மாதம் இதே மாதிரி ஒரு இங்கிலீஷ் போக்கிங்கு, இது கிராமரு, இதே மாதிரி நிறைய புக்ஸ் தருவாங்க. அதுக்கப்புறமேட்டு நிறைய டேம் புக்கு தனித்தனியே தர மாட்டாங்க. தமிழுக்கு ஒன்று இங்கிலீஷ்க்கு ஒன்றுலாம் தமிழ் இங்கிலீஷ் ஒரு புக்கில் தருவாங்க. அப்புறமேட்டு மேத் அதுக்கப்புறமேட்டு சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் இதெல்லாமே ஒன்று தருவாங்க. மேத்துன்னு சொல்கிறது மேத்தமெட்டிக்ஸோட ஷார்ட் ஃபார்மோட ப்ரானன்ஸ் மேத். ஆக மொத்தம் இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாகவே இருக்குது. எந்த பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு பண்ண மாதிரி தெரியல, படித்த மாதிரி எந்த பக்கத்துலையுமே தெரியல. எல்லா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது, எதுவுமே வந்து ஃபில் பண்ணாமல் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் நடு பேஜ் காமிக்கிறீங்க. ஓகே அப்படியா? எழுதியிருக்கேன், இதோ இங்கே கூட வரைஞ்சிருக்கேன். சரி ஓகே. ஆனால் ஆர்டிஸ்ட்டு இவ்வளோ கேவலமாக வரைஞ்சிருக்கேன்னா மேம் ஸ்பீடாக எழுதிட்டாங்க. மேம் ஸ்பீடாக எழுதி போட்ட ஒரே காரணத்தினால தான் ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி கிரிக்கிருக்காப்புல. ஒன்றும் இல்லை, மேமோட மிஸ்டேக். ஓகே. அதுக்கப்புறமேட்டு டிராகமா அது என்னது டிராகிராம் சைனீஸ் மெத்தடு ஜாமெண்ட்ரியில் வந்து வந்திருக்கு. இதே மாதிரி வந்துட்டு யூடியூப்பில் கூட இது வந்துருக்கு. ஓகே நான் தூக்கம் வருது, இந்த சப்ஜெக்ட் முடிச்சிடலாம் அடுத்தது. அதுக்கப்புறமேட்டு இதுமாதிரி நான் விளையாடுறதுக்காக செஞ்ச ஒரு பொருள் காட்டுங்க. தலைகீழாக காமிச்சிட்டேன், சாரி காமிங்க. இதுக்குள்ளே வந்து பஞ்சுலாம் வச்சுக்கிறாங்க. எப்படின்னா தூக்கம் வந்துச்சுன்னா கிளாஸில் தூக்கம் வந்துச்சுன்னா இப்படி கையில் இப்படி வச்சு இப்படி படுத்துருவோம் இல்லையா, அது பெட்டில் இருக்க மாதிரியே இருக்கும். அதுக்காக இந்த சத்தியமா இருக்குல்ல விளையாடுறதுக்கு இப்படி இப்படின்னு ரொம்ப மேக்ஸ் பீரியட்லாம் முடிஞ்சோடனே எனக்கு கையெல்லாம் வலிக்கும். இப்படி வச்சு நான் பெஞ்சில் உட்காந்து மாதிரி அதுக்கப்புறமேட்டு விளையாண்டுப்பேன். ஓகே, சில பேருக்குலாம் எக்ஸாம் எழுதுக்குள்ள வேர்க்கலாம் அப்படி வச்சுக்கலாம், கையில் வச்சுட்டு. அதுக்கு தான். அதுக்கப்புறமேட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஜிப் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். செகண்ட் ஜிப்பில் வந்துட்டு என்னுடைய போச்சு, இந்த யூனிகார்ன் போச்சு பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே வந்துட்டு 2 ஜிப் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு மெயினாக இது வாங்கினது எங்கள் கிளாஸில் வச்சுருந்தாங்க. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால இது வாங்கியிருக்கேன். இது சின்னதாக இருந்துச்சு, ஆனால் நாங்கள் போன கடையில் சின்னது இல்லை, பார்த்தோன்னே வாங்கிட்டு பிடிச்சிருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் கப்பே வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். சத்தியமாக அப்படி வைக்க முடியாது, ஏன்னா அதோட அகலம் வேறு, இதோட ஹைட் வேறு அதோட ஹைட் வேறு. ஆனால் என்ன என்னோட இது 4 தோசை வைக்கலாம், அடிச்சு வைக்கலாங்களா? அது வந்துட்டு வைக்கலாம், அதை நான் வைக்க விட மாட்டேன். ஏன்னா பென்சில் போல்ஸ் இதுக்குள்ள ஃபஸ்ட்டு இதெல்லாம் அப்படி உங்களுக்கு காமிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு ஒன்று நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பின்னாடி நான் ஒரு ஸ்கேல் வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு ஒரு புக் மார்க் வச்சுருந்தேன், அது எல்லாமே ஒட்டி. இப்போ நான் உங்கள்கிட்ட ஏதோ இதுவா? இது இல்லை,
புக் மார்க்னு சொல்லி காமிச்சது. ஏதோ இந்த புக் மார்க்கில் இந்த புக் மார்க் வச்சுருந்தேன், அதை எடுத்து ஒட்டி ஃபோட்டோ வாக்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த நடராஜ் ஸ்கேலு இல்லை அது பெரிய தேவையில்லைங்க, அப்படியே காமிச்சப்போ இல்லை காமிச்சர்ல புதுசு இன்னைக்கு தான் வாங்கினது. 2 நாள் தான் வச்சுருப்பாங்க, அது காணாமல் போயிடும். அதுக்கப்புறமேட்டு என்ன வச்சுருக்காரு, முலான் அப்படிங்கிற ஒரு சைனீஸோட இது வந்துட்டு கடலுக்கு பக்கத்தில் காட்டு வாசி மாதிரி இருக்கணும், முடியல இவ்வளோதான் இருக்கும். அது சுருண்டி இருக்கலாம். அந்த கேரக்டர் பேர் தெரியல, ஆனால் இது எங்கள் அம்மா பார்த்து பேய் மாதிரி இருக்குன்னு சொல்லிச்சு. யாருக்காச்சும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணேன். நல்லா பார்த்து இந்த பொம்மையோட நேம் என்னன்னு சொல்லி கார்ட்டூனோட நேம் முலான். ஆனான்ட்டு அது எந்த கார்ட்டூனோடன்னு தெரியல. அதுலேயே நம்ம அப்படியே வச்சிடலாம் அழகா. இதுக்கப்புறமேட்டு ஃப்ளையருடைய ஒரு பென்சில் வந்துட்டு வச்சுருக்கேன். ஃப்ளையர் இல்லை சாரி அப்சரா. அதுக்கப்புறமேட்டு அப்சராலேயே சார்கோல் பென்சில் ரெண்டுமே வரைஞ்சி சாஃப்ட்டு மீடியம் ஆடுன்னு கொடுத்துருந்தாங்க. சாஃப்ட்டு மீடியமில் வரைஞ்சி தீட்டுட்டேன். இப்போதைக்கு இருந்ததை வச்சுருக்கேன். எல்லாத்தையும் பசியாக சாப்பிட்டோம், சாப்பிடல ட்ராயிங். அதுக்கப்புறமேட்டு என்னுடைய ஒரு இரேசர் அப்சராவுடையது, அதையும் நான் வச்சிருக்கேன். எல்லாமே பார்த்துருப்பேன். அதுக்கப்புறமேட்டு இந்த ஜிப்பில் வந்துட்டு நான் என்ன வச்சுருக்கேன்னா, இது லஞ்ச் பாக்ஸில் இருக்கிறது தான், அப்படியே தான் இருக்குது. இது வந்துட்டு எதுக்கு வச்சுருக்கேனே தெரியாமல் ஸ்டாப்லர் பென், அது யாரும் கண்டுக்க தேவையில்ல. அதுக்கப்புறமேட்டு 2 ஷார்ப்னர். 2 ஷார்ப்னர் எதுக்கு? ஒரு பென்சில் கொண்டு வரணுங்களா? இல்லை இந்த இதில் சீவினா உடஞ்சிருச்சுன்னா இது அதுக்கு. ரெண்டுமே உடஞ்சிச்சுன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கிடுவேன், அவ்வளோதான். நாங்கள் இது மக்களே அஜித் படத்தில் வர மாதிரி எதுக்கு 2 டிக்கெட் எடுக்கிற? 1 தொலைச்சுன்னா 1 வச்சுப்பேன், 2 தொலைச்சுன்னா நான் தான் பஸ் பாஸ் வச்சுருக்கேனே மேலே அந்த போல் இருக்குது. ஃப்ரெண்டுக்கிட்ட அதான் பஸ் பாஸ், ஃப்ரெண்டு தான் நான் பஸ் பாஸ்ன்னு நீங்கள் வச்சுக்கலாம். இதை மட்டும் என் ஃப்ரெண்டு மித்ரா ஸ்டீப் பார்த்தானே என்ன ஸ்கூலில் போனேன்னு தொலைஞ்சி. அதுக்கப்புறமேட்டு 2 ஒரு கேட்டேஜ் வச்சுருக்கேன். இந்த கேட்டேஜ் என்ன பிராண்டுன்னு தெரியல, அதனால் நம்ம அதை விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு ஃப்ளையர், அது இந்த முல்லானோட பேயோடைய பெண்ணா கூட வந்தது இந்த கேட்டேஜ். அதுக்கப்புறமேட்டு இதுமாரி ஆம்ஸ்டரோடைய ரெட் பென்ட்டு வச்சுருக்கேன். இது வந்துட்டு எங்கள் மேம் கேட்டா அப்படின்னு நான் சும்மா வரியருக்கு இதேமாரிலாம் யூஸ் பண்ணுவேன். வரியருக்குன்னு சொல்ல மாட்டேன், சும்மா நான் வந்துட்டு ரஃப் நோட்டில் வரைவோமா, நாங்களே டிக் போட்டுப்போம், அதுக்கு தான் மேம் டிக் போட மாட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு இதுமாரி கேம்லினோடைய இந்த டிப் வந்துட்டு நான் ஒன்று வச்சுருக்கேன். 7.0 அது வந்துட்டு 2 வச்சிருக்கோம், 1 தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான் இதுக்குள்ளேன்ட்டு நான் வச்சிருக்கிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கையிலே வச்சுக்கலாம், ரப்பர் பேண்ட் போட்டு இந்த போலே வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு ஒரு எம்டி பிளேஸ் கொடுத்து இந்த குதிரைக்காண்டி தான் இவங்க வாங்கியிருக்காங்க. ஆமாம், இது தொடுறதுக்கு சாஃப்டாக இருக்குது. தூக்கம் வந்துச்சுன்னா அதில் படுத்து தூங்கிக்கலாம், அவ்வளோ பெருசாக இருக்கு. நீ சின்னதாக கேட்ட அந்த கடையில் இல்லை, நான் என்ன பண்ணுவேன். அதுக்கப்புறமேட்டு கிளாஸ் ஒர்க் வச்சு இது ஃபஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ் நான் காமிக்க விரும்பல, யாரும் காமிக்க மாட்டீங்க. கிளாஸ் ஒர்க் மட்டும் சொல்கிறீங்க ஆர்ஷிகா. இப்போ 24 நேரமாக அவங்க வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம், எந்த ஒரு ஒர்க்குமே இதில் பண்ணுறதில்ல, ஹோம்ஒர்க் பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கு பண்ண பிடிக்கல, அதனால தான் நான் பண்ணல. அதுக்கப்புறமேட்டு நாளைக்கு பண்ணுவேன், அப்படின்னு இப்போ கூட உட்காந்து பண்ணுவேன். இல்லைனா ஸ்கூலில் போய் மிஸ் அடி கூட வாங்கிப்பேன். அப்படியெல்லாம் இல்லை, நான் அவ்வளோ மோசமான பொண்ணெலாம் கிடையாது. அதுக்கப்புறமேட்டு அப்படியும் நான் பண்ணலைன்னா நாளைக்கு பண்ணுவேன். அதுக்கப்புறமேட்டு அப்பையும் பண்ணலை அப்படின்னா சண்டே காலையில் விடிய காலையில் 6 மணிக்கு உட்காந்து தூக்கத்துலேயே உட்காந்து நான் எழுதுவேன். உங்க வீட்லயே இதே மாதிரி யாராச்சும் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. அதாவது பாத்தீங்கன்னா இருந்த லீவ் எல்லாத்தையும் தீர்த்துட்டு கடைசி நாள்ல உட்காந்து எழுதுற கிட்ஸ் உங்க வீட்ல இருந்தா, கிட்ஸ் கிடையாது பிசாஸ் குட்டிங்க இருந்துச்சுன்னா அவங்க பேரை கமெண்ட்ல பண்ணுங்க.
அதாவது காலையில உட்காந்து பண்ணு, நைட்டு 12 மணிக்கெல்லாம் அம்மா நீ சமைச்சது போதுமா, இது எனக்கு எழுதி கொடுன்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. அதையும் கமெண்ட் பண்ணுங்க. காலையில எப்பயுமே லீவ் டைமாக இருந்தாலும் சரி, எப்பயுமே பண்ணுறவங்களா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு. 11th படிக்கிறவங்க ஒரு அக்கா இருக்காங்க, 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு படிப்பாங்களாமா. ப்ராமிஸாக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்கள வந்துட்டு மேம்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்காங்க, தூங்கவே மாட்டேங்கிறான்ட்டு. அவங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு தனி பேட்ஜே ஸ்கூலில் தந்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க பேருன்ட்டு கமலி அக்கான்னு சொல்லுவோம். கமலி அக்கா கண்ணில் படும் வரை இந்த காணொலியை கமலி அக்கா நாங்கள் அப்படிதான் கூப்பிடுவோம். ஆனால் கமலி தான் அந்த அக்கா பேர். ஃபுல் நேமான்னு தெரியல. ஃபுல் நேம் என்ன? அவங்க பேர் கமலிகா. கமலிகா வந்து எங்க இருந்தா கமலி தான் அந்த அக்கா பேரு. ஆனா நாங்க கமலி அக்கான்னு தான் கூப்பிடுவோம். கமலி அக்கா, நான் கமலிகா நினைச்சுக்கிட்டேன். கமலி அக்கா. கமலி அக்கா. அதுக்கப்புறமேட்டு டெஸ்ட் நோட். அதுக்கப்புறமேட்டு கையல்னு ஒரு பிராண்டோடைய நோட்டு. இது புது நோட்டு. ஆனால் வந்துட்டு இந்த நருட்டோ எனக்கு பிடிக்காது, நருட்டோ பிடிக்காது, கக்காஷி பிடிக்காது, இட்டாஷி எனக்கு பிடிக்காது. அதுக்குன்னு எனக்கு கழுவி ஊற்றாதீங்க. எனக்கு பிடிக்காது, அதை தான் சொல்கிறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் பிடிக்கணுன்றா அவங்க நேமே. அதுக்கப்புறமேட்டு யாரெல்லாம் நருட்டோவில் இருக்காங்களோ அவங்களோட எல்லாத்தோட நேமையும்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கோங்க. அதாவது பெரிய பிடிக்காதவங்க பேரே இவ்வளோ மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கு ஹர்ஷிகா. அப்போ பிடிச்சவங்களை எந்த அளவுக்கு நோட் பண்ணி வச்சுன்னு பார்த்தா அதை நான் பார்த்தது இல்லை. இவங்க நேம் தான் எனக்கு தெரியும், ஆனால் அவங்க பிடிக்காது, அதனால தான் சொல்கிறேன். மெயினாக கக்காஷி தான் எங்கள் அம்மா கழுவி வச்சே, அதை நான் சொல்ல விரும்பல, விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு எனக்கு பிடிக்காத ஒரு ஃபைல் சுருங்கி போயிடுச்சு கிளவியாட்டம். எதனால் பிடிக்காம போச்சு? பிடிச்சி தானே வாங்கியிருப்பீங்க. பிடிச்சி தான் வாங்கினேன், ஆனால் எனக்கு கிளவிட்டு சுருங்கி. உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அது அப்படி அமைஞ்சிருக்கு, நான் என்ன பண்ணுறது, பிங்க் கலரில் வாங்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இதை பாருங்க, தேடினேன் வேறு கலரில் இருக்குமான்னு. யூனிக்காக நினச்சி என்ன பண்ணி கலர் அந்த கலர் தான் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு எஸ்எஸ்டி ஹோம்ஒர்க் நோட்டு, மேக்ஸ் ஹோம்ஒர்க் நோட்லாம் டீயில் வச்சுருக்கேன். என்ன எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் அப்படி சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், எஸ்எஸ்டினா வந்துட்டு சோசியல் சயின்ஸு. ஆனால் வந்துட்டு டி எதுக்குன்னு இன்ன வரைக்கும் எங்கள் கிளாஸுக்கு தெரியும். சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நோட்டா? டெஸ்ட் நோட்டில் இல்லை, டெஸ்ட் நோட்லேயே ஹோம்ஒர்க் நோட்டுமா. எஸ்எஸ்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்எஸ்டினா ஏதாச்சும் உள்ளே போட்டுருக்காங்க பார்ப்போம். அப்படின்னா என்ன போட்டிருக்காங்க? எனக்கு டெஸ்ட் நோட்டு தான் தெரியாது. டெஸ்ட் நோட்லாம் இல்லை, இது சத்தியமாக சொல்லி டெஸ்ட் நோட்டில் ஹோம்ஒர்க் நோட். எங்கள் அம்மாவே எங்களை போட்டு பார்த்துக்கலாம். யாராவது டீச்சர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி அப்படின்னா என்னன்னு அதான் சிஆர்ஆர் ஸ்கூல். அடியே ஐயோ, ஸ்கூல் பேர் மென்ஷன் பண்ணக்கூடாது. டீச்சர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த நோட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. சிஆர்ஆர் ஸ்கூல் அடைய டீச்சர்ஸ். அதுக்கப்புறமேட்டு இங்கிலீஷ் கிராமர், தமிழ் கிராமர்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இதே மாதிரி ஒரு பேடு பின்னாடி காமிச்சு நான் விரும்புவேன். பின்னாடி காமிச்சு ஏன்னா லெட்டரோட ஓவிய திறமைகள் அதோட இதில் நான் வரைஞ்சேன் பாருங்க. இது என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் பார்த்துக்கிட்டே இருக்கு. கொடை இருக்கு, கத்தி இருக்கு. கொடையா? இது கத்தியில அப்படியா? அதுக்கப்புறமேட்டு இதுல சில ஓவிய திறமை. ஒரு எரிமலை ஒன்று இருக்கு. எது இது? என்னோட வீடு. ஐயோ, வீடுங்களா? மக்களே, எரிமலை மாதிரியே இருக்கு எனக்கு தெரியறதுக்கு. அதுக்கப்புறம் இதுலயும் சில கலை திறமைகள்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று எழுதியிருக்கேன். கலை திறமைகள் அப்படின்னு என்னன்னா காட்டுங்க. இந்த போட்டோ இதுன்ட்டு நான் எழுதி காமிக்கிறேன் பாருங்க. எழுதி இருக்கிறது எடுத்தோன்னு என்னால எஸ்எஸ்டி போல இல்லைன்னா நான் தான் எடுத்திருப்பேன். கிளாஸ்ல வந்துட்டு எஸ்எஸ்டி டாப்பர் நானாக தான் இருந்திருப்பேன். இதை பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஆர்டிஸ்ட் என்னன்னா நான் என்னென்ன எழுதியிருக்கேன்னா சுப்பிரமணிய பாரதியார், விஓ சிதம்பரன், அதுக்கப்புறமேட்டு செம்பகராமன், சுப்பிரமணிய சிவா, திருப்பூர் குமரன், லக்ஷ்மி சாகல். இதே மாதிரி இந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கிறாங்க. இதே மாதிரி யாராச்சும் எழுதுகிற குட்டீஸ் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா நேம் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அழகாக எழுதுறாங்க. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட். பாத்தீங்க எப்படி பொங்க பானை எப்படி இருக்கு பாருங்க. கத்தி கடுவாலாம் எப்படி போட்டுருக்காங்க பாருங்க. கத்தி கடுவால என்னது ப்ரோ? இது ஆக்சுவலா தென்னை மரம்.
கரும்புங்களா? ஓகே. கரும்பு. இது கோலமா இல்லையானே ஏதாச்சும் யாராச்சும் சொல்லுங்கப்பா. அது தடுத்த பேஜனை காமிக்கிற மாதிரி தான் இருக்கு. பானை. பானை இல்லை அது. நான் இது நல்லா இருக்கு. இது சூப்பரா இருக்கு பாருங்க. கலர். இருங்க. அதுக்கப்புறமா அது எதுக்குன்னு இன்ன வரைக்கும் எனக்கு கூட தெரியல. அந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட் தலைமையில் நான் முழுகியிருக்கேன். இதான்ட்டு இருக்கிறதே உருப்படியான ஒரு டிராயிங். யாரோ உங்க ஆய் மனதுக்குள்ள போய் நீ ஆர்டிஸ்ட் நம்ப வச்சிருக்காங்க. ஆமா. இது வந்து பிரியா. ஆமா இல்லன்ட்டு பிரியா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆமா இது பிரியா. இது யாருன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு என்னையும் கவினியாச்சு என்னை மட்டும் கமெண்ட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். பிரியா கூட யாருன்னு சொல்லிடுங்க. அது அவ்வளோதான். இதுக்கப்புறமேட்டு நான் OXLந்து ஜெயிச்சு ஒரு பெரிய ட்ராஃபி வாங்கியிருக்கேன். எங்க இருக்கு பெரிய ட்ராஃபி? அதுன்ட்டு நான் லாஃப்ட்டுக்குள்ள வச்சிருக்கேன். அதனால நான் யாருக்குமே காமிச்சல. என் அப்பா அம்மாக்கே காமிச்சது. ஏன்னா இவங்களே பார்த்தது இல்லை. அதை இல்ல எங்க அப்பா அம்மாக்கு நான் காமிச்சது இல்லை. நான் வச்சிருக்கேன். எங்க அப்பா அம்மாக்கே தெரியாதுன்னா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமே நானும் ஒன்று வச்சிருக்கேன். எழுதியிருக்கேன். அவ்வளோதான் வந்துட்டு இந்த பேக்கில் வச்சிருக்கேன். வேறு எதுவுமே இல்லை. அதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணிடுங்க.